ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிவராத்திரி. பக்கத்தில் உள்ள கம்பளிசாமி கோவிலுக்கு கிளம்புறோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வாசல் தெளித்து ஒரு கோலம், சாயந்தர டைம் தான், விளக்கேற்றி வச்சுட்டு கோவிலுக்கு கிளம்புறேன். அதனால் நான் அவசரமாக ஒரு பூ கோலம் ஒன்று போட்டு போகலாம் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் எல்லோரும் தவறாமல் நின்னால் சிவன் ஆலயத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. முடிஞ்சால் அபிஷேகம் பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு வாங்க. உட்காந்து மனசில் உள்ள குறையெல்லாம் அவர்கிட்ட நேரடியாக சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக நிறைவேறும். நான் பக்கத்தில் உள்ள கம்பளிசாமி கோவில் இருக்குது நம்ம ஏரியாவில் பக்கத்தில். இப்போல்லாம் அடிக்கடி பிரதோஷத்துக்கு, நேற்று சனி பிரதோஷத்துக்கும் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி 1008 விளக்கு போட போகிறோம். அதில் அந்த கோவிலில் எல்லா பக்தர்களும் 1008 விளக்கு அகல் எல்லாம் சுத்தம் பண்ணி திரிநூல் போட்டு எண்ணெய் விட்டு வச்சுருப்பாங்க. என் சார்பில் நான் கொஞ்சம் தீப எண்ணெய் இல்லாமல் தங்கம் நல்லெண்ணெய் இந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் விளக்குக்கு. அதனால் அந்த எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் வாங்கிக்கிட்டேன். ஒரு 1/2 கிலோ பூ வாங்கிக்கிட்டு பத்தி கற்பூரம் சாம்பிராணி எல்லாம் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு கிளம்புறேன். ரெடி ஆகிடுச்சி. அதுக்கு வாசப்பெருக்கி கோலம் போட்டுட்டு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப போகிறேன். கணவருக்கு இட்லி போட்டு தொட்டுக்க ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டு நான் எப்போ வரப்போகிறேன்றது யோசிச்சுட்டுருக்கேன். ஆனால் அங்கே போயிட்டு சாமி பார்த்தோம், போகிறோம். எங்களுக்கு ரெடியாக இருக்குது. 1008 விளக்க ஏற்றி மக்கள் எல்லோரும் ஒரு 1000 பேர் கூட இருக்கலாம், அந்த அளவுக்கு கூட்டம் நெறியுது. அப்போ அந்த 1008 விளக்கு அகல் விளக்கு சுத்தம் பண்ணி திரிநூல் போட்டு எண்ணெய் விட்டு வச்சுருந்தாங்க. நாங்கன்னு என் கூட சரசு 2 பேரும் போகிறோம். உள்ளே போகும்போது ரெடியாக இருக்குது. தீபாரதனை எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த விளக்கு எடுத்து அந்த சித்தர்கள் எல்லாம் சுற்றிட்டு கோவிலில் ஒரு வலை அந்த குளத்தரடியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அந்த பிரசாதம் எடுத்துன்னு போன பூவெல்லாம் கையில் தான் வச்சுருந்தேன். விளக்கு ஏற்றி போய் அந்த குளத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூ கட்டி நம்ம கையாலே உட்காந்து அந்த பூவை மாலையை தொடுத்து சிவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம். அப்புறம் 2 அகல் விளக்கு எங்கள் கையில் நாங்கள் ஆளுக்கு எனக்கு 2 விளக்கு எடுத்துக்கிட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய இதுவே சொல்லிக்கிட்டு சுற்றி அந்த குளத்து ஓரமாக அந்த மதில் மேலே எல்லோரும் லைனாக வச்சாங்க. சித்தர்கள் நிறையா இருப்பாங்க அங்கே. சித்தர்கள் ஆலயம் எல்லா இடத்துக்கும் அகல் நிறைஞ்சி போச்சு. 1008 விளக்குன்னா பாருங்கள். அப்புறம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சித்தர்கள் எல்லாம் போய் சுற்றி வேண்டிக்கிட்டு அப்புறம் கற்பூரம் ஆரத்தி எடுத்தாங்க. கற்பூரம் ஆரத்தி எடுத்துட்டு மக்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்தாங்க. பிளேட்டு வச்சு அன்னதானம் கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் வாங்கி எடுத்துக்கிட்டு போய் உக்காந்து அப்புறம் இன்னொருத்தவங்க வந்தாங்க, ஃப்ரெண்டு தான். அவங்க எல்லாருமா 3 பேருமா சேர்ந்து உக்காந்து அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே வேறு ஒரு கோவில், அங்கே பக்கத்தில் இன்னொரு கோவில் இருக்குது, ஐயனார் கோவில். அங்கே சிவபெருமான் இருக்காங்க, எல்லா சாமியும் இருக்கும். அந்த சிவன்கிட்ட போனோம். மணி 12 ஆயிடுச்சு. 12 மணி பூஜை பார்த்தோம். வீட்டுக்கு வர்றதுக்கே மணி 3 ஆயிடுச்சுப்பா. அதுக்கப்புறம் தான் வந்தோம் வீட்டுக்கு. அப்புறம் அங்கே உட்காந்து 12 மணிக்கு ஒரு பூஜை இருக்குது சொன்னாங்க. அது 3 மணிக்கு முடிஞ்சுது. அப்போ அங்கே போயிட்டு நல்லா சாமியை பார்த்து உட்காந்து வேண்டிக்கிட்டு விடிகாலில் நான் வீட்டுக்கு வர பார்த்தல மணி 3. அதோடு முடிச்சுக்கிட்டேன். விடிகிற வரைக்கும் பூஜை, இன்னொரு பூஜை ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். அதனால் சரின்ட்டு. நீங்கள் எல்லோரும் போனீங்களா கோவிலுக்கு? இன்றைக்கி போங்க. நானும் போகிறேன். தெய்வ நம்பிக்கையோடு வாழுங்க.
நம்ம மனசில் உள்ள குறையெல்லாம் தெய்வத்துக்கிட்ட போய் சொல்லுங்கள். வெளியில் சொல்கிறது தேவையில்ல. கடவுள்கிட்ட சொன்னோம்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். எனக்கெல்லாம் பூ அங்கங்கே விழுந்தது சாமி மேலேருந்து. இங்கே கம்பளிசாமி ஐயாவும் கொடுத்தாரு. அங்கே சிவனும் அந்த ஐனா கோயிலில் உள்ள சிவனும் கொடுத்தாரு. எனக்கு அவங்கக்கிட்ட இருந்து இந்த பூ சரிஞ்சு எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரப்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுடா. நீங்கள் உங்கள் குறையெல்லாம் கடவுள்கிட்ட வச்சுருங்க. கண்டிப்பாக நம்ம நல்ல நிலைமைக்கு வரும்டா. பயட சொல்லும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.